ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் 2 பேருமே சொல்லியிருக்கணும். ஆனால் 2 பேருமே அந்த இடத்துல பெருசாக அப்பாவை பற்றி பேசலை. அந்த கூட்டமே வந்தது எங்கள் அப்பாவுக்காக வந்த கூட்டம் தான். இது எங்கள் அப்பா இருந்திருந்தா இந்த வன்னியர் சமுதாய மக்கள் எப்படி வந்தாங்க, எவ்வளோ தியாகம் செஞ்சாங்க அப்படின்ற வரலாறு மொத்தமாக அதே போல் இந்த கூட்டம் நீங்கள் யாருக்காக காட்டுனீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாநாட்டு எதுக்காக, மக்களுக்காக நடத்துனீங்களா இல்லை அப்பா பிள்ளை உங்கள் அரசியலுக்காக நடத்துனீங்களா அப்படின்றது நிஜமாக எனக்கு தெரியல. எங்கள் அப்பாவை பற்றி இன்னும் நல்லா பேச அவரோட வரலாறு என்ன, அவர் என்ன இந்த மக்களுக்கு செஞ்சார் அப்படின்றத ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் 2 பேருமே சொல்லியிருக்கணும். ஆனால் 2 பேருமே அந்த இடத்துல பெருசாக அப்பாவை பற்றி பேசலை. அந்த கூட்டமே வந்தது எங்கள் அப்பாவுக்காக வந்த கூட்டம் தான். பூனலில் இந்த சித்திரை மாநாடு நடந்துச்சு. அப்போ நடந்த மாநாடு இத்தனை ஆண்டு கழிச்சு இப்போ தான் நடந்திருக்கு. எதுக்காக நடந்திருக்கு? 2018 எங்கள் அப்பா இறந்தாங்க. உங்களால் நடத்த முடிஞ்சிருந்தா நீங்கள் அப்போவே மாநாட்டை நடத்திருக்கலாம்ல. நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை விட்டுட்டு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இப்போ தான் நடத்துகிறீங்க. எதுக்காக? இன்னும் 6 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷனுக்காக உங்களோட கூட்டணிக்காக நீங்கள் அலைன்ஸ் போகிறதுக்காக மக்களோட கூட்டத்தை காமிச்சு நீங்கள் அதில் சுய லாபம் அனுபவிக்குவீங்க. இதனால மக்கள், அந்த வன்னியர் சமுதாய மக்கள் அத்தனை பேர் வந்தாங்களே, அவங்களுக்கு என்ன நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்க? இது எங்கள் அப்பா இருந்திருந்தா இந்த வன்னியர் சமுதாய மக்கள் எப்படி வந்தாங்க, எவ்வளோ தியாகம் செஞ்சாங்க அப்படின்ற வரலாறு மொத்தமாக எடுத்து எங்கள் அப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஏவியாக போட்டு காமிச்சிங்க. எல்லாமே ஃபுல்லாகவே படமாக போட்டு தான் காமிச்சிங்க. இந்த இடத்துல நீங்கள் எந்த தலைவருக்கு யாருமே நீங்கள் பேச விடல. ஸோ மிஞ்சி போனால் 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் 1 நிமிஷம் தான் பேச விட்றீங்க. அதுக்கு மேலே யாரையுமே நீங்கள் பேசவே விடலை. அந்த இடத்துல ரொம்ப அதிகபட்சம் பேசினது சௌமியா அம்மா அவர்கள் பேசினாங்க. அப்புறம் ஐயா ராமதாஸ் ஐயா, இவங்க 2 பேர், அப்பா பையன், இவங்க 3 பேர் தான் பேசினது. மொத்தமாக பேசினதே பார்த்தா அவங்க 3 பேர் தான் பேசினாங்க. அதே போல் இந்த கூட்டம் நீங்கள் யாருக்காக காட்டுனீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாநாட்டு எதுக்காக, மக்களுக்காக நடத்துனீங்களா இல்லை அப்பா பிள்ளை உங்கள் அரசியலுக்காக நடத்துனீங்களா அப்படின்றது நிஜமாக எனக்கு தெரியல. ஏன்னா மேடையிலே உட்காந்து ஐயா நான் பேசுகிறாரு, கடலில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. ஒரு பக்கம் காக்கா பிடிக்காதீங்கன்னு பேசுகிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி நான் அந்த காலத்துலலாம் நான் கட்சி ஆரம்பிக்கக்குள்ளே நான் காசே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் சைக்கிளில் நான் சம்பாரித்தேன். இப்போ எல்லாம் ஆடி கார்டு பென்ஸ் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன். யாரை குத்தி காட்டி நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் 2 பேரும் அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு தானே பேசுகிறீங்க. உங்களுக்குள்ளேயே சரியான கருத்து இல்லை, உங்களுக்குள்ளேயே முரண்பாடு இருக்குது. அப்படி இருக்குள்ளே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த மக்களுக்கு எந்த நல்லது நீங்கள் சொல்லி புரிய வச்சுருப்பீங்க? அவங்களுக்கு என்ன நல்லது செஞ்சுருப்பீங்க? நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி இது 27 10.5க்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்லி இதையே தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு இடத்துலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசுகிறீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டை பேசுகிறீங்க, எல்லாரையும் பேசுகிறீங்க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சின்னையா சொல்கிறாரு, ஸ்டாலின் ஐயா அவர் தான் கொடுக்கணும், அவரால் கொடுக்க முடியல, அவர் ஏன் கொடுக்கல, அவரை கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஐயா என்ன சொல்கிறாரு? தம்பி ஸ்டாலின் அவர்கள் தான் இதை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உங்கள் 2 பேருக்கிட்டையுமே சரியான பேச்சு, 2 பேரும் மாற்றி பேசுகிறீங்க நீங்கள்.